இறையேசுவில் பிரியமான அருட்சகோதரிகளே, இன்று நாம் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து புனித மார்த்தா, புனித மரியா, புனித லாசருடைய நினைவை மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். இவர்கள் பெத்தானியாவில் வாழ்ந்து வந்தவர்கள், இயேசுவினுடைய நண்பர்களாக இருந்தவர்கள். இயேசுவிற்கு ஆறுதல் தரும் இடமாக அவர்களுடைய இல்லம் இருந்தது. பெத்தானியா என்றாலே ஆறுதலின் வீடு என்று அர்த்தம். இந்த ஆறுதலின் வீட்டில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல்வேறு நிலைகளிலே எருசலேமுக்கு செல்லும் போதெல்லாம் பெத்தானியாவில் தங்குவது வழக்கமாக இருந்து வந்தது. ஏனென்றால் தன்னுடைய துன்பத்தை அவர் வெளிப்படுத்தும் பொழுது பல்வேறு சூழல்களில் அவரை ஆறுதலோடு ஏற்றுக்கொண்ட குடும்பமாக புனித மார்த்தா குடும்பம் இருந்தது. எனவேதான் அவருடைய அன்பிற்குள்ளான ஒரு சிறந்த குடும்பமாக இருந்தது. இந்த பின்புலத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிற்கு வருகிறார். இன்றைய நற்செய்தியில் லாசர் இறந்து 4 நாட்கள் ஆயிற்று. மார்த்தா எதிர்கொண்டு வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆனால் இப்பொழுது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு தருவார் என்பது தெரியும் என்று அவர் விசுவாசத்தோடு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த மார்த்தாவினுடைய வார்த்தைகளிலிருந்து இன்று நமது வாழ்க்கைக்குள் சிந்தித்தோம் என்றால், இன்று ஆண்டவர் நம்மோடு இருந்தார் என்றால், நாம் பல்வேறு விதமான ஆபத்துகளிலிருந்தும், துன்பங்களிலிருந்தும், துயரங்களிலிருந்தும், கண்ணீரிலிருந்தும் நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழ்வோம். ஆண்டவர் இல்லாத வாழ்வு வெறும் பயனில்லாத வாழ்வு. இந்த பயனில்லாத வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதுமே ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவர் மீது அளவில்லாத அன்பு செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மார்த்தா நமக்கு உணர்த்துகின்றார். அதனுடைய வெளிப்பாடுதான், நீரே இறைமகன், நீரே மெசியா, நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்று வெளிப்படுத்துகின்றார். எனவே மார்த்தாவினுடைய இந்த செயல்பாடு நம் வாழ்க்கைக்குள் என்று ஒரு மாற ஆண்டவர் இன்றைய நற்செய்தி பகுதியின் வழியாக நம்மோடு பேசுகின்றார். இன்று ஆண்டவரை எதிர்கொள்ள தயாரா? மரியாவினுடைய அந்த செயல்பாடு எப்படி இருந்தது என்றால், ஆண்டவரோ இதோ அவர் இல்லத்தில் இருந்து விடுகின்றார். ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்தவர்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் போராட்டத்திலும் இதோ அவசரமான முடிவுகளை எடுக்க மாட்டார்கள். மாறாக ஆழ்ந்த நிலையில் சிந்தனை செய்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகளை காண்பார்கள் என்பதை மரியாவினுடைய செயல்களிலிருந்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். புனித மரியாவினுடைய செயல்பாடு எதை வெளிப்படுத்துகின்றது என்றால், இதோ செயலில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் வெளிப்படுத்தி கூறியது போல, மார்த்தாவை போன்று செயல் வீரர்களாக நாம் ஆண்டவரை தேடி செல்ல வேண்டும். மரியாவை போல ஜெப வீரர்களாக ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். எனவே புனித மார்த்தா, புனித மரியா, புனித லாசருடைய நினைவை கொண்டாடுகிற இந்நாளில் இந்த மூவரையும் போல நமது வாழ்க்கைக்குள்ளே ஜெபமும் இருக்க வேண்டும், செயலும் இருக்க வேண்டும். அப்படி இரண்டும் இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் இதோ இறைவனுடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக நாம் திகழ்வோம். அப்படிப்பட்ட அருளுக்காக தொடர்ந்து இந்த நாளில் நாம் பயணிப்போம். வல்ல இறைவன் அந்த வல்லமையான உள்ளத்தை கொடுத்து நம்மை நிறைவாக்குவாராக. ஆமேன்.